சூதாடி. இதன் ஆசிரியர் ஃபியோதர் தஸ்காவஸ்கி. அத்தியாயம் 7. இன்று காலை நான் ஹோட்டல் தலைமை சேவகரை கூப்பிட்டு, இனி நான் செலுத்த வேண்டிய கட்டணங்களுக்கான சீட்டு நேரடியாக என்னிடமே அனுப்ப வேண்டும் என்று அறிவித்தேன். என் அறைக்காகிய செலவுகள் எனக்கு கவலை தரும்படி அப்படி அதிகமாய் இல்லை. ஆகவே நான் இந்த ஹோட்டலை விட்டு வேறு எங்குவாது போய்விட வேண்டும் என்று நினைக்கும்படியான அவசியமும் ஏற்படவில்லை. என் கையில் 160 கூல்டின்கள் இருந்தன. இவை எனக்கு பெரும் தொகைகளை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையும் என்னிடம் இருந்தது. ஆட்டத்தில் இதுவரை நான் பெருந்தொகைகளை வென்று கொள்ளவில்லை என்ற போதிலும் வேடிக்கை என்னவென்றால், என் செயல்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் சிந்தனைகளும் பெரிய செல்வந்தருக்கு உரியவனாகவே இருந்து வருகின்றன. செல்வந்தவனாகவே அன்றி வேறு எவ்விதத்திலும் நான் என்னை கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. பொழுது விடிந்து இன்னும் நேரமாகவில்லை என்றாலும் உடனே மிஸ்டர் ஹஸ்லேயை போய் பார்ப்பதென்று நான் தீர்மானித்தேன். அவர் தங்கியிருந்த ஹோட்டல் தே ஆங்கிலியர் தேர் எங்கள் ஹோட்டலில் இருந்து அதிக தொலைவில் இல்லை. ஆனால் திடுமென தே கிரியே என் அறைக்கு வந்து நின்றார். இதன் முன் என்றுமே நடைபெறாத ஒரு சம்பவம் இது. சில காலமாய் இந்த கணவானும் நானும் ஒருவரை ஒருவர் நெருங்காது விலகியே இருந்துள்ளோம். கடுப்பும் குரோதமும் கொண்டிருந்தோம் என்று கூட சொல்லலாம். என் மீது இருக்கும் துவேஷத்தை அவர் மறைக்க கூட முயல்வதில்லை. அதை ஒளிவு மறைவின்றி காட்டிக்கொள்ளவே முயல்கிறார். என்னை பொறுத்தவரை அவரை எனக்கு பிடிக்காததற்கு என் சொந்த காரணங்களும் உள்ளன. உண்மையை சொல்வதெனில் அவர் மீது நான் அடங்காத வெறுப்பு கொண்டவன். ஆகவே அவருடைய இந்த வருகை என்னை வெகுவாய் வியப்புற செய்தது. ஏதோ விசேஷ காரியத்தை முன்னிட்டுதான் வந்திருக்கிறார் என்று உடனே யூகித்து கொண்டேன். பண்பும் பணிவும் மிக்கவராய் உள்ளே வந்து என்னுடைய அறை இவ்வளவு நன்றாய் இருக்கிறதே என்று பாராட்டினார். நான் கையிலே தொப்பியுடன் நிற்பதை கண்டதும், காலையில் இவ்வளவு சீக்கிரமா வெளியே உலவ கிளம்புகிறேனே என்று வியந்து கொண்டார். வேலையாய் மிஸ்டர் அஸ்லேயிடம் போவதாய் நான் கூற கேட்டதும் அவர் ஏதோ சிந்திப்பது போல தயங்கினார். அவர் முகத்தில் கவலையின் குறி தெரிந்தது. தே கிரியே எல்லா பிரெஞ்சுக்காரர்களையும் போன்றவர்தான். அவசியமாகவும் லாபகரமாகவும் இருக்கையில் மிகவும் இனிமையாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லாத போது சகிக்க முடியாதபடி உப்புச்சப்பில்லாத ஆளாகிவிடுவார். பிரெஞ்சுக்காரர்கள் இயற்கையாகவே இனிய சுபாவம் உடையவர்கள் அல்ல. அவர்களுடைய இனிய சுபாவம் குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக அவர்கள் போட்டுக்கொள்ளும் ஒரு வேடமே அன்றி வேறல்ல. எந்த பிரெஞ்சுக்காரரும் தம்மை கற்பனை மிக்கவராகவும் தனி சிறப்புடையவராகவும் அதிசயத்தக்கவராகவும் காட்டிக்கொள்வது அவசியமான நினைப்பாராயின் அவருடைய கற்பனை ஏற்கப்பட்ட மாமூலான முறைகளையே அனுசரிப்பதால் எப்பொழுதும் அது அசட்டுத்தனமான இயற்கைக்கு ஒவ்வாத வடிவங்களையே ஏற்கிறது. இயற்கையான உண்மை வடிவில் பிரெஞ்சுக்காரரின் பண்புகள் மிக குறுகிய வரம்புகளுக்குள் அடங்கிவிடுபவை, சர்வசாதாரணமானவை, மிகவும் அற்பமானவை. மொத்தத்தில் அவரை போல் சலிப்பூட்டும் ஆள் உலகில் வேறு யாருமே இருக்க முடியாது. அனுபவம் இல்லாதவர்கள்தான், முக்கியமாய் இளம் ருஷ்ய பெண்கள்தான் பிரெஞ்சுக்காரரின் பகட்டை கண்டு ஏமாந்து விடுகிறார்கள். கூர் அறிவுள்ளவர் எவரும் வழக்கமான இந்த வரவேற்பறை நடத்தை நயங்களாலும் உற்சாகங்களாலும் இனிமையாலும் ஆகிய வரட்டு மாமூல் முறைகளை உடனே கண்டுகொண்டு விடுவார். அவருக்கு இவை சகிக்க முடியாதவாகவே இருக்கும். உம்மிடம் நான் வேலையாய் வந்திருக்கிறேன் என்று ஏதோ அசட்டையாய் பேசுகிற தோரணையில், ஆனால் மிகவும் மரியாதையாய் பேசத் தொடங்கினார். நான் ஒரு தூதனாய், அல்லது இன்னும் சரியாய் சொல்வதெனில்
ஒரு மத்தியஸ்தனாய் ஜெனரலிடமிருந்து இங்கு வந்திருக்கிறேன் என்பதை மறைக்காமல் கூறிவிடுகிறேன். எனக்கு ருஷ்ய மொழி அதிகம் தெரியாது. நேற்று நீர் சொன்னதில் பெரும்பகுதி எனக்கு புரியவில்லை. ஆனால் பிற்பாடு அதை ஜெனரல் எனக்கு விவரமாய் விளக்கி சொன்னார். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், அது இருக்கட்டும் முஸ்யே திக்ரியே என்று நான் இடைமறித்தேன். இந்த விவகாரத்தில் நீங்கள் மத்தியஸ்தராய் உதவ வந்திருப்பதாக சொல்கிறீர்கள். நான் ஓர் ஆசிரியன்தான். இந்த குடும்பத்தின் நண்பனாகவோ மிகவும் நெருங்கியவனாகவோ இருக்கும் சிறப்பு எனக்கு கிட்டியிருப்பதாய் சொல்லிக் கொள்ளவில்லை. ஆகவே இவர்களை பற்றிய முழு விவரமும் எனக்கு தெரியாது. நீங்கள் இதை கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இக்குடும்பத்தில் ஒருவராய் சேர்ந்து கொண்டு விட்டீர்கள். ஏன் கேட்கிறேன் என்றால், யாவற்றிலும் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்வதாய் தெரிகிறது. இவர்களுடைய விவகாரங்கள் எல்லாவற்றிலுமே நீங்கள் மத்தியஸ்தராய் செயல்படுகிறீர்கள். என்னுடைய கேள்வி அவருக்கு பிடிக்கவில்லை. அது அவருக்கு அளவு மீறி அப்பட்டமானதாய் இருந்தது. தமது அந்தரங்கத்தை அவர் எனக்கு தெரியப்படுத்த விரும்பவில்லை. ஓரளவு வேலைகள் காரணமாகவும் ஓரளவு சில விசேஷ நிலைமைகள் காரணமாகவும் நான் ஜெனரலுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்று அவர் உணர்ச்சியற்ற குரலில் கூறினார். நேற்று நீர் கூறிய திட்டத்தை கைவிட்டு விட வேண்டும் என்று உம்மிடம் கேட்பதற்காக ஜெனரல் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். நீர் செய்ய திட்டமிடுவது சுவைமிக்கதாய் இருக்கலாம். ஆனால் இதில் நீர் வெற்றி பெற முடியாது என்பதை உமக்கு உணர்த்த வேண்டும் என்று அவர் என்னை கேட்டுக்கொண்டார். கோமகன் ஒருபோதும் உம்முடன் பேச விரும்ப மாட்டார். அதோடு உம்மிடம் இருந்து மேலும் சங்கடம் எதுவும் வராமல் தடுப்பதற்கு அவரிடம் சாத்தியமான சகல சாதனங்களும் இருக்கின்றன. இதெல்லாம் உமக்கு தெரியாதது அல்ல. ஆகவே இந்த முயற்சியில் இறங்கி பலன் என்ன? அதை சொல்லும். தக்க சந்தர்ப்பம் கிடைத்ததும் திரும்பவும் உம்மை வேலைக்கு எடுத்துக்கொள்வதாய் ஜெனரல் வாக்களித்திருக்கிறார். அதுவரை வேலை இல்லாமலே தொடர்ந்து சம்பளம் அளித்து உம் பெயரில் வரவு வைத்துக் கொள்வதாகவும் கூறுகிறார். உமக்கு இது மிகவும் அனுகூலமான ஏற்பாடு இல்லையா? அவர் நினைப்பது சரியல்ல என்று நான் அமைதியாய் பதிலளித்தேன். கோமகன் என்னை வெளியே விரட்டியடிப்பதற்கு பதில் நான் கூறுவதற்கு செவி சாய்ப்பது சாத்தியமே என்றேன். இந்த விவகாரத்தில் எனக்கு என்ன செய்வதாய் உத்தேசம் என்று தெரிந்து கொள்ளவே தாம் இங்கு வந்திருப்பதாய் அவர் ஒத்துக்கொண்டு விடுவது நல்லதல்லவா என்று கேட்டேன். நன்றாயிருக்கிறதே. ஜெனரல் இந்த விவகாரத்தில் இவ்வளவு கருத்தெடுத்து வருகையில் உங்கள் உத்தேசம் என்னவென்று அவர் தெரிந்து கொள்ள விரும்புவது நியாயம்தானே? நான் விளக்கி சொல்ல முற்பட்டேன். பிரெஞ்சுக்காரர் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டார். தலையை ஒரு பக்கம் சாய்த்து கொண்டு வெளிப்படையான ஏளனம் அவர் முகத்திலேயே தெரிய, நான் சொன்னதை பெரிய மனித தோரணையில் பொறுமையாய் கேட்பதாய் காட்டிக்கொண்டார். ஆனால் நான் இந்த விவகாரத்தை மிகவும் முக்கியமான ஒன்றாய் கருதுவதாக பாசாங்கு செய்தேன். என்னை ஜெனரலுடைய வேலையாளாய் கருதி கொண்டு என்னை பற்றி அவரிடம் போய் புகார் செய்ததன் மூலம் கோமகன் முதலாவதாக எனது உத்தியோகத்தை நான் இழக்கும்படி செய்தார். இரண்டாவதாக என் செயலுக்கு நான் பொறுப்பேற்க முடியாதவனாகவும் அவருடன் பேச தகுதியில்லாதவனாகவும் என்னை கருதி கொண்டு விட்டார். இதன் மூலம் அவர் என்னை அவமதித்ததாய் நான் நியாயமாகவே கருதுகிறேன். ஆயினும் வயதிலும் சமூக அந்தஸ்திலும் இன்ன பிறவற்றிலும் இருக்கும் வேறுபாட்டை கருத்தில் கொண்டு இங்கே சிரிப்பை அடக்கிக் கொள்ள முடியாமல் திணறினேன். கோமகனிடமிருந்து எனக்கு தக்க பதில் வேண்டுமென அவரிடம் சென்று சவால் விடுத்தோ, அப்படி ஒரு சவாலை அவரிடம் தெரிவித்தோ மற்றொரு ரகளை ஏற்பட காரணமாயிருக்க நான் விரும்பவில்லை. இருந்த போதிலும் நேரில் சென்று அவரிடமும் அதைவிட முக்கியமாய் கோமகளிடமும் மன்னிப்பு கேட்க எனக்கு உரிமை உண்டு என்று கருதினேன். தவிரவும் சில காலமாய் நான் உடல் நலமின்றியும் கலங்கி போய் பிரம்மை தட்டிய நிலையிலும்
மற்றும் பலவாறாய் அலைகழிக்கப்பட்டும் வந்ததால் நிச்சயம் எனக்கு இந்த உரிமை உண்டென எண்ணினேன். ஆகையால் கோமகன் நேற்று நான் அப்படி அவமானப்படும் விதத்தில் ஜெனரலை அணுகி உடனே என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று வற்புறுத்தியதால் இனி நான் அவரிடமும் கோமகளிடமும் மன்னிப்பு கேட்க முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் என்னை நிறுத்திவிட்டார். ஏனெனில் இழந்த வேலையை திரும்ப பெறுவதற்காக இப்படி நான் வேறு வழியின்றி மன்னிப்பு கேட்பதாகவே அவர்கள் இருவரும், ஏன் உலகோர் அனைவருமே நினைத்துக் கொள்வார்கள். ஆகவே இப்பொழுது கோமகன் மிதமான முறையிலேனும் முதலில் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று, அதாவது என்னை அவமானப்படுத்தும் எண்ணம் தமக்கு இருக்கவில்லை என தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதை தவிர எனக்கு வேறு வழி ஏதும் இல்லை. கோமகன் இதை செய்த பிறகு நான் வலுக்கட்டாய நிலையிலிருந்து விடுபட்டு முழு மனதுடன் உள்ளபூர்வமாய் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள முடியும் என்று விளக்கினேன். ஆஹா, நான் விரும்புவதெல்லாம் என்னை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் என்று கூறி முடித்தேன். சி, என்ன இதெல்லாம்? எதற்காக இந்த நுட்பங்களும் நுண்ணியங்களும்? நீர் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிறேன்? முசே, இதெல்லாம் ஜெனரலுக்கு தொல்லை உண்டாக்க வேண்டும் என்று நீர் திட்டமிட்டு தொடங்கிய காரியம்தானே. இதை மறுக்க முடியுமா உம்மால்? அல்லது வேறு உமது சொந்த நோக்கம் ஏதாவது இருக்கிறதா? என்னை மன்னிக்க வேண்டும், உமது பெயரை மறந்துவிட்டேன். முசே அலெக்சா தானே? அன்புமிக்க மார்க்விசு, தாங்கள்தான் என்னை மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை இந்த விவகாரத்தில்? ஜெனரல் அக்கறை கொண்டிருப்பதால் தான். ஜெனரலுக்கு தான் இதனுடன் என்ன சம்பந்தம்? மிகவும் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நேற்று ஏதோ சொன்னார். கலவரம் அடைந்தவரை போல் இருந்தார். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. காரணம் இல்லாமல் அவர் அப்படி சொல்லவில்லை என்று மன்றாடும் தோரணையில் பேச முயன்றார் தேக்ரியே. எனினும் அவருக்கு ஏற்பட்ட எரிச்சல் மேலும் மேலும் தெளிவாகவே அவர் குரலில் ஒலித்தது. மத்மாசேல் தே காமென்ஷே உமக்கு தெரியுமல்லவா? மத்மாசேல் பிளான்ஷே சொல்கிறீர்களா? ஆமாம், மத்மாசேல் பிளான்ஷ் தே காமென்ஷே. அவள் தாயும் தெரியுமல்லவா? நீர் ஒத்துக்கொள்வீர். ஜெனரல் காதல் கொண்டிருக்கிறார். இது திருமணத்திலே முடிவுறலாம். இந்த நிலையில் ரகளை, புரளி இவற்றால் அவருக்கு ஏற்படக்கூடிய சங்கடத்தை புரிந்து கொள்ளலாம். திருமணத்துக்கு இடையூறாய் இங்கு ரகளையோ புரளியோ எப்படி எழ முடியும் என்று எனக்கு புரியவில்லை. இந்த கோமகன் அப்படிப்பட்ட முன்கோபக்காரர், பிரஷ்ய சிடுமூஞ்சி, ஒன்றுமில்லாத அற்ப விஷயத்துக்கும் கூட பெரிய ரகளை செய்யக்கூடியவர் தெரியுமா? ஆனால் அது என்னை பற்றியதாக அல்லவா இருக்கும்? நீங்கள் எல்லாம் சம்பந்தப்பட வேண்டியதில்லையே. நான் இனி ஜெனரலிடம் குழுவினை சேர்ந்தவன் அல்லவே. வேண்டுமென்றே நான் அசட்டுத்தனமாய் பேச முயன்றேன். ஆனால் மத்மாசேல் பிளான்ஷ் ஜெனரலை மணந்து கொள்வது தீர்மானமாகிவிட்டதா? அப்படியானால் எதற்காக காத்திருக்கிறார்கள்? எதற்காக எங்களுக்கு கூட ஜெனரலின் குழுவை சேர்ந்தோருக்கும் கூட தெரியாதபடி மறைக்கப்படுகிறது? என்னால் சொல்ல முடியவில்லை. உண்மை என்னவென்றால் இன்னும் முடிவாய் தீர்மானமாக ஆகவில்லை. ரஷ்யாவிலிருந்து செய்திக்காக காத்திருக்கிறார்கள். ஜெனரல் தமது விவகாரங்களை ஒழுங்கு செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஓ, பாட்டியை பற்றிய செய்திக்காக காத்திருக்கிறார்கள் இல்லையா? தேக்ரியே கண்களில் தீப்பறக்க என்னை உற்று நோக்கினார். இதுதான் நிலைமை என்று இடைமறித்தார் அவர். உமக்குரிய பெருந்தன்மையையும் நல் உணர்வையும் சாமர்த்தியத்தையும் நம்புகிறேன். இந்த குடும்பத்தார் உம்மை தங்களில் ஒருவராய் ஏற்று அன்பும் மரியாதையும் காட்டியவர்கள். இவர்களுக்கு நீர் இந்த உபகாரம் செய்வீர் என்று நம்புகிறேன். இப்பொழுது இவர்கள் என்னை வெளியே விரட்டிவிட்டார்கள் என்பதை மறக்க வேண்டாம். இது வெறும்
வெளிவேஷத்துக்காக செய்யப்பட்டதாய் சொல்வீர்கள். ஆயினும் உம்முடைய காதை திருக விரும்பவில்லை. நான் இருந்தாலும் வெளிவேஷத்துக்காக உம் காதை திருக அனுமதியுங்கள் என்று உங்களிடம் ஒருவர் சொன்னால் அதனால் பெரிய வித்தியாசம் ஏற்பட்டு விடாது இல்லையா? இதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். சரி, வேண்டுகோள்களை நீங்கள் மதிப்பவராய் தெரியவில்லை என்று கடுமையான குரலில் திமிராக பேசத் தொடங்கினார் முசியே தே கிரியே. ஆகவே பிற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை உமக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இங்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள். இன்றே நீர் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விடுவேர். நல்லா இருக்கே. கற்றுக்குட்டியான ஓர் ஆள் கோமகனை போன்ற ஒருவருக்கு சவால் விடுவதாவது உம்மை சும்மா விடுவார்கள் என்றா நினைக்கிறேன்? உம்மை பார்த்து யாரும் இங்கு பயப்படவில்லை. இங்கு உம்மை நான் அணுகி பேச வந்ததற்கு முக்கியமாய் நானேதான் காரணம். உம்மால் ஜெனரலுக்கு உபத்திரவம் ஏற்படுவதால் வந்தேன். கோமகன் தமது பணியாளிடம் சொல்லி உம்மை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளமாட்டார் என்றா நினைக்கிறேன்? நான் நேரில் அவரிடம் போகப் போவதில்லை என்று நான் மிகவும் அமைதியாய் அவருக்கு பதிலளித்தேன். முசியே தே கிரியே, விவரம் தெரியாதவராய் பேசுகிறீர்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பன்மடங்கு திறம்பட இந்த காரியம் செய்யப்படும். இப்பொழுது நான் மிஸ்டர் அஸ்லியிடம் போகப் போகிறேன். அவரை நடுவராய், அதாவது எனது ஆதரவாளராய் செயல்படும்படி கேட்டுக்கொள்வேன். அவருக்கு நான் பிடித்தமானவன். ஆகவே அவர் இதை செய்ய மறுக்க மாட்டார். அவர் கோமகனிடம் பேசுவார். கோமகன் அவருடன் பேச மறுக்க முடியாது. என்னை வேண்டுமானால் வெறும் ஆசிரியரனாய், சிப்பந்தி போன்றவனாய் கண்டு மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் மிஸ்டர் அஸ்லியை அப்படி செய்ய முடியாது. அவர் ஒரு பிரபுவின், மெய்யான பிரபுவின் மருமகன். பிபுரோக் பிரபுவை யாவரும் அறிவார். இந்த பிரபு இப்பொழுது இங்கு இருக்கிறார். ஆகவே கோமகன் மிகவும் மரியாதையாய் மிஸ்டர் அஸ்லியிடம் நடந்து கொள்வார். அவர் சொல்வதை காது கொடுத்து கேட்பார். கோமகன் அப்படி செய்யாவிடில் மிஸ்டர் அஸ்லே அதை தமக்கு இழைக்கப்பட்ட அவமரியாதையாய் கருதி, ஆங்கிலேயர்கள் பிடிவாதக்காரர்கள் என்பது உங்களுக்கு தெரியும், தமது நண்பர் ஒருவரை கோமகனிடம் அனுப்பி வைப்பார். மிஸ்டர் அஸ்லேவுக்கு பெரிய இடத்து நண்பர்கள் பலரும் இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கருதுவீர்களானார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லாமல் காரியம் முற்றிலும் வேறு விதமாய் நடந்தேறும் என்பது விளங்கும். பிரெஞ்சுக்காரர் மெய்யாகவே பயந்து போய்விட்டார். நான் கூறியவை உண்மையாய் இருக்கும் என்பதாகவும் மெய்யாகவே நான் பெரிய ரகளை உண்டாக்கி விடுவேன் என்பதாகவும் நினைத்தார். மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்றார் அவர். இம்முறை ஒளிவு மறைவின்றி அவர் மன்றாடும் குரலில் பேசினார். இந்த விவகாரத்தை விட்டுவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். சச்சரவை கண்டு நீங்கள் மகிழ்வதாய் தெரிகிறது. உமக்கு வேண்டியது ரகலையே அன்றி திருப்திகரமான பதில் அல்ல. ஏற்கனவே நான் சொன்னது போல இதெல்லாம் வேடிக்கையாய் இருக்கலாம், கெட்டிக்கார செயலாவும் கூட தோன்றலாம். நீர் விரும்புவது எல்லாம் அவ்வளவுதானா என்னவோ? ஆனால் சுருக்கமாகவே கூறிவிடுகிறேன். நான் எழுந்து என்னுடைய தொப்பியை கையில் எடுத்துக்கொண்டதை கண்டதும் அவர் அவசரமாய் கூறி முடித்தார். ஒருவரிடம் இருந்து உமக்கு நான் ஒரு சிறு கடிதம் கொண்டு வந்திருக்கிறேன், படித்து பாரும். இதற்கு உம்மிடமிருந்து நான் பதில் பெற்று சென்றாக வேண்டும். இதை சொல்லி அவர் இரண்டாய் மடித்து முத்திரையிட்டு மூடப்பட்ட ஒரு சிறு காகிதத்தை என்னிடம் கொடுத்தார். பலினா எழுதியிருந்த அந்த குறிப்பு வருமாறு: இந்த விவகாரத்தை விடாது தொடர்ந்து செயல்பட நீ உத்தேசிப்பதாய் தெரிகிறது. நீ கோபம் அடைந்திருக்கிறாய். பள்ளிக்கூட சிறுவனுக்குரிய சேஷ்டைகளில் இறங்கியிருக்கிறாய். ஆனால் இங்கே சில நிலைமைகளை நீ கருத்தில் கொள்ள வேண்டும். இவற்றை பிற்பாடு உனக்கு விளக்கி சொல்வேன். ஆகவே தயவு செய்து நிறுத்து இதை. உன்னை சாந்தப்படுத்திக் கொள்.
இதெல்லாம் அசட்டுத்தனமே ஆகும். நீ எனக்கு தேவைப்படுகிறாய். நான் சொல்வதை கேட்பதாய் நீ வாக்களித்திருக்கிறாய். ஷிலாங் கென்பர்க் நினைவில் இருக்கட்டும். நான் சொல்வதை கேட்கும்படி வேண்டுகிறேன். தேவைப்படுமானால் அவ்விதம் உத்தரவும் இடுகிறேன். உந்தன் பா. குறிப்பு: நேற்று நடந்தது குறித்து என் மீது உனக்கு கோபம் என்றால் என்னை மன்னிக்குமாறு வேண்டுகிறேன். இந்த வரிகளை படித்தபோது எனக்கு தலை சுற்றுவது போலிருந்தது. என் உதடுகள் வெளியிட்டு விட்டன. உடம்பு நடுங்கிற்று. நாசமாய் போன அந்த பிரெஞ்சுக்காரர் பரம சாதுவை போல் எங்கோ பார்த்து கொண்டிருந்தார். எனது குழப்பத்தை காண விரும்பாதது போல முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றார். அவர் வாய்விட்டு சிரித்திருந்தால் கூட நான் அவ்வளவு வேதனை அடைந்திருக்க மாட்டேன். சரி, மத்மாஸில் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று நான் பதிலளித்தேன். ஆனால் உங்களை நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன் என்று கடுமையான குரலில் கேட்டேன். ஏன் இந்த குறிப்பை முன்பே என்னிடம் தரவில்லை? அற்ப விஷயங்களை பற்றியெல்லாம் தொணதொணப்பதற்கு பதில் இங்கு வந்ததுமே இதை என்னிடம் கொடுத்திருக்கலாமே. இதை கொடுப்பதற்காக நீங்கள் இங்கு அனுப்பப்பட்டது உண்மையானால், நான் விரும்பியது என்னவெனில், இது மிகவும் விசித்திரமான ஒரு விவகாரமாய் இருப்பதால் வந்ததும் அவசரமாய் பேசத் தொடங்கிவிட்டேன். மன்னிக்க வேண்டும். உம்முடைய உத்தேசம் என்னவென்பதை உடனே உம்மிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வதில் நாட்டமாய் இருந்துவிட்டேன். தவிரமும் இந்த குறிப்பின் உள்ளடக்கம் எனக்கு தெரியாது. எப்பொழுது வேண்டுமானாலும் இதை உம்மிடம் தரலாம் என்று இருந்துவிட்டேன். புரிகிறது எனக்கு. அவசியம் ஏற்பட்டால் இதை என்னிடம் கொடுக்க வேண்டும். வாய்ப்பேச்சு மூலம் என்னை சமாளிக்க முடியுமானால் இதை தர வேண்டாம் என்று நீங்கள் பணிக்கப்பட்டிருந்தீர்கள், அப்படித்தானே? முசியே தேக்ரியே, உண்மையை மறைக்க வேண்டாம். அப்படியும் இருக்கலாம் என்று அவர் அதிகம் பேச விரும்பாதவராய் ஒரு மாதிரி வினோதமாய் என்னை உற்று பார்த்தார். எனது தொப்பியை எடுத்துக்கொண்டேன். உடனே அவர் தலையை அசைத்து விடை பெற்று கொண்டு வெளியே சென்றார். அவர் உதடுகளில் ஏளன சிரிப்பு தவழ்ந்ததாய் நினைத்தேன். ஆம், சிரிக்காமல் வேறு என்ன செய்வார்? பிரெஞ்சுக்காரரே, நீரும் நானும் பிற்பாடு ஒரு நாள் நமது பூசலை தீர்த்து கொள்வோம். அப்பொழுது தெரியும் யார் பலசாலி என்று. வாய்க்குள் முணங்கியவாறு படிக்கட்டில் இறங்கினேன். இன்னும் என்னால் தெளிவாய் சிந்திக்க முடியவில்லை. தலை கிறுகிறுத்தது. வெளியே காற்றில் ஓரளவு எனக்கு நிதானம் திரும்பிற்று. 2 நிமிடங்களுக்கு பிற்பாடு நான் தெளிவாய் சிந்திக்க முடிந்ததும் என் மனதில் 2 எண்ணங்கள் மிகவும் எடுப்பாய் உருவாயின. 1. இத்தகைய அற்ப காரியம் ஒரு சிறு ரகளை முந்தைய நாளன்று வாய்ப்போன போக்கில் கூறப்பட்ட நகைக்கத்தக்க சிறுபிள்ளைத்தனமான அச்சுறுத்தல் இப்படி எல்லோருமே பீதியுற செய்துவிட்டதே, என்ன அதிசயம்! 2. இந்த பிரெஞ்சுக்காரருக்கு எப்படி பலினா மீது இப்படிப்பட்ட செல்வாக்கு செலுத்த முடிகிறது? அவர் ஒரு வார்த்தை சொன்னதும் உடனே அவர் விரும்புவதை அப்படியே செய்கிறாளே. எனக்கு ஒரு குறிப்பு எழுதி என்னை சகாயம் செய்யும்படி பணிவுடன் வேண்டுகிறாளே. ஆதியிலிருந்தே இவர்களை நான் தெரிந்து கொண்ட நாளிலிருந்தே இவர்களது உறவு எனக்கு புரியாத புதிராகவே இருந்துள்ளது. ஆனால் கடந்த சில நாட்களாய் நான் அவளிடம் இவர் மீது அருவருப்பும் ஏன் அடங்காத வெறுப்பும் வெளிப்பட கண்டுள்ளேன். அவர் அவளை கண்ணெடுத்தும் பார்ப்பதாய் தெரியவில்லை. சாதாரண அன்றாட பண்பாடும் கூட இல்லாத ஒரு முரட்டு முறையில் அவளுடன் பழகுகிறார். இதை நான் கவனித்தே வருகிறேன். அவர் மீது தனக்குள்ள வெறுப்பை பற்றி பலினாவே என்னிடம் கூறியிருக்கிறார். இது பற்றி மிகவும் குறிப்பிடத்தக்க சில விவரங்களை அவள் தன்னையும் அறியாமல் ஒளிவு மறைவின்றி என்னிடம் சொல்லியிருக்கிறாள். எப்படியோ அவளை அவர் தமது அதிகாரத்துக்கு உட்பட செய்து வைத்திருக்கிறார். தமது பிடிக்குள் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்பதாய் அல்லவா தெரிகிறது.